நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் மகேந்திரன் அவர்களே, இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர்களே, அறிஞர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித குலம் வளர்ச்சி அடைய வேண்டும். எல்லோரும் வளர்ச்சியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிலையான வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. நிலையான வளர்ச்சின்னா என்ன? அதை ஆங்கிலத்தில் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் வளர்ச்சி வேணும், சமூகத்தில் வளர்ச்சி வேணும், எல்லா வளர்ச்சியும் வேணும். ஆனால் தொடர்ந்து இந்த மனித குலம் வாழ முடியுமா, வளர்ந்து வாழ முடியுமா அப்படின்னா இந்த பூமியில் உள்ள வளங்கள் நிலையாக இருக்கணும். நாம் இப்போ வளர்வதற்காக இந்த பூமியை அழிச்சிட்டு போயிட்டோம்னா வருங்கால தலைமுறை எப்படி வாழும்? நான் சிறுவனாக இருந்தபோது நான் பெற்ற சுவை இப்போ இல்லை. எல்லாம் டிவியில் பார்த்து தான் சுவையாக இருக்கிற படத்தை பார்த்து பிள்ளைகள்லாம் நாக்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான சுவை அவங்களுக்கு தெரியாது. அழிந்து கொண்டே வருகிறது. நீர்வளம் போயிடுச்சு, நிலவளம் போயிடுச்சு, காற்று சுத்தமானதாக இல்லை, தொடர்ந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி அழிவு ஏற்படுது? பெரிய பெரிய தொழிற்சாலைகள், புதிய புதிய கட்டுமானங்கள், இங்கே தான் நிறைய அழிவு ஏற்படுது. அவங்களுடைய கழிவுகள் அழிவை ஏற்படுத்துது. அவர்கள் அந்த தொழிற்சாலையை நடத்துவதற்கு தேவையான மின்சாரம் அனல் மின்சாரமாக இருக்குது, அணு மின்சாரமாக இருக்குது. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் என்ன நடக்குது? இந்த நேற்று துபாய் பாலைவனமாக இருந்த துபாய் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. சமீபத்தில் கஜா புயல் நம்ம இடத்தையே பதம் பார்த்துட்டு போயிடுச்சு. சுனாமி வந்துச்சு, இன்னும் என்னென்னமோ வருது. நாமளும் வர்றோம். நிறைய பேர் இந்த விழாவுக்கு கூட வர பயந்துருப்பாங்க. வெயில் சுட்டரிக்குது, வரும்போதே ஸ்ட்ரோக் வந்துடுமோன்ற பயம்லாம் எல்லாருக்கும் வருது. வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியை பார்த்து மக்கள் வராமே போயிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இந்த கழிவுகளின் பின் விளைவு, இந்த மாதிரியான வளர்ச்சியின் பின் விளைவு. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய நாடுகள், எல்லா நாடுகளும் கூட்டமைப்பு என்ன முடிவு பண்ணுறாங்க? இந்த உலகத்தை இப்படியே இருக்கிற வளத்தோடு கொண்டுகிட்டு போகலைன்னா இந்த நாடே அழிஞ்சிரும், எல்லா உயிரும் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போயிடும். எப்படியாவது இந்த நிலைத்தன்மையை ஏற்படுத்தணும், வளர்ச்சிக்கான நிலைத்தன்மையை ஏற்படுத்தணும். அதுதான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இன்னும் வளம் குன்றா வளர்ச்சி இருக்கணுன்றாங்க. வளர்ச்சி இருக்கணும், வளத்தை அழிச்சிடக்கூடாது. அதற்காக உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க? சேர்ந்து பேசி நாம் இதுவரையும் அழித்து கொண்டிருக்கின்ற அனல் மின்சாரத்தின் வழியாக அழிவு நடக்கிறது, அதை எப்படி குறைக்கிறது? இன்னும் நிறைய அழிவு இருக்குது, அதெல்லாம் எப்படி குறைக்கிறதுன்னு இலக்கு நிர்ணயித்து அவங்க நாட்டில் செயல்படுத்துவதற்காக அந்த தலைமை முயற்சி பண்ணுதுன்னா இங்கே அரசியல் காரணங்களுக்காக செயல்படுத்த முடியாமல் போயிடுறாங்க. புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் தயாரிக்கணும், அதாவது சோலாரில் மின்சாரம் தயாரிக்கணும், காற்றாலை மின்சாரம் தயாரிக்கணும், அதன் வழியாக அனல் மின்சாரத்தை குறைக்கணும். இப்படிலாம் இலக்கு இருக்குது. ஆனால் செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்குது. நிறைய பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக இந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து தாமதப்பட்டு கொண்டே வருது. இருந்தாலும் முயற்சி நடக்கிறது. நிறைய கார்ப்பரேட் உண்மையிலேயே முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் சில கார்ப்பரேட் இருக்காங்க, பெயரளவே செய்கிறாங்க. இந்த நிலையில் நாம் இந்த சமுதாயத்துக்கு வருகின்ற தலைமுறைக்கு இந்த உலகத்தை வாழ்வதற்கு வழி விட்டுட்டு போகிறோமா அப்படின்னா அந்த சமயத்தில் தான் நம்மாழ்வார், மற்றவர்களெல்லாம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவங்கெல்லாம் பொருள் பார்க்குறவங்க, அவங்க இதெல்லாம் நிறையா பேசுகிறாங்க. ஆனால் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் உண்மையிலேயே இதை உணர்ந்து இந்த எளிய மக்கள், விவசாயத்தில் இருக்கிற மக்கள், மனிதனே வாழலை, இப்போ இருக்கிற மனிதனே வாழ முடியல, பிற்பாடு வர்ற மனிதன் எங்கே வாழ போகிறான்? இவனுக்கு உண்மையான வாழ்க்கைக்கு நோய் இல்லாத வாழ்க்கை இருக்குதா?
இவன் சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சாக இருக்குது, குடிக்கிற தண்ணி நஞ்சாக இருக்குது. சைலண்ட்டாக இதை பற்றி எந்த பெரிய கார்ப்பரேட்லாம் பேச மாட்டான். மிகப்பெரிய ஒரு தொழில், அதன் பின் விளைவால் அதில் ஈடுபட்டிருக்கிறவங்கெல்லாம் எப்படி அழிகிறாங்க, இதை யாரும் கண்டுக்கிறதில்லை. அவர் கையில் எடுத்தார். பாரம்பரிய விவசாய முறை வழியாக மட்டுமே இந்த வளங்குன்றா வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு தான் அவர் ஆரம்பித்தார். அதற்காக பாரம்பரிய முறைப்படி செய்யும்போது எந்த அழிவும் ஏற்படுவதில்லை, மனிதர்கள் நோய்வாய்ப்படுவதிலிருந்து மீட்கப்படுவார்கள், உண்மையான மகிழ்ச்சி இருக்கும், உண்மையான வளர்ச்சி இருக்கும். அதற்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. ஆனாலும் அது மிகப்பெரிய ஒரு பிரபலமாக ஆகாத சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்? நான் என்னுடைய வில்லேஜில் போய் நான் முயற்சி பண்ணேன். நான் கொஞ்சம் இடத்துல ஒரு ஆர்கானிக் விவசாயம் பண்ணலான்ட்டு. என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் செய்ய முடியாது, லாபகரமாக இருக்காது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். வெற்றியெல்லாம் இல்லை, தோல்வி தான். நான் வேறு இடத்துல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊரில் இதெல்லாம் சாதிக்க முடியல. இருந்தாலும் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அவர்களுக்கு இந்த எண்ணம் வருது? அவங்க விவசாய முறையே மாறிப்போச்சு. நான் இளைஞனாக இருந்தபோது எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்கும். அந்த சங்கிலியில் பார்த்திங்கன்னா மாடு இருக்கும், உழவு இருக்கும், விவசாயம் பண்ணுறோம். அந்த சுழற்சி, அந்த சங்கிலி இருந்துச்சு. இப்போ மாடுன்ற சங்கிலியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது உரம் இல்லை அப்படின்னு போராடுறாங்க, ரசாயன உரம் வேணும்னு போராடுறாங்க. ஏன்னா அது மட்டும்தான் வச்சு தான் இவனுக்கு விவசாயம் பண்ணவே தெரியும். பாரம்பரிய விவசாய முறையே மறந்து போயிடுச்சு எல்லாருக்கும். அப்போது இவருடைய நம்மாழ்வார் ஐயாவினுடைய இந்த பாரம்பரிய விவசாய முறையை நாம் செயல்படுத்தணும்னா இது லாபகரமானது என்பதை முதல்ல மக்களுக்கு எடுத்து செல்லணும். அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கணும். அதை நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் செய்யணும். அப்போ தான் அங்கே நம்பிக்கை வரும். இல்லைன்னா யாரும் அதை செய்ய மாட்டாங்க. விளைந்த பொருட்களை இன்னொன்று சொல்கிறாங்க, நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவோம், அதுக்கு சரியான விலை கிடைக்காது. அதை ஸ்டாக் பண்ணி விற்கிறதா இல்லை உடனே விற்கிறதா, எங்கே விற்கிறது, அது ஒரு பிரச்சனை. இதற்கும் வழிவகை செய்யப்படணும். எளிதாக விற்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் இந்த பாரம்பரிய விவசாயத்தில் நீடிக்க முடியும் எல்லாரும். அதற்கு இந்த இயக்கம் உதவி செய்யணும். இங்கே வந்திருக்கிறவங்க மிக கம்மியான பேர் தான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல உணவு சாப்பிட்ணும், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் ஈடுபாடு உள்ளவங்க. மிகப்பெரிய கூட்டம் வெளியில் இருக்குது. அவர்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அந்த நுகர்வோருக்கு இந்த விஷயத்தை நம்ம எடுத்து செல்லணும். அவங்களுக்கு சொல்லணும், இந்த ஆர்கானிக் சாப்பாடு மறைமுகமாக உன்னுடைய ஹெல்த்துக்கு, உன்னுடைய உடல் நலத்துக்கு உதவி செய்யுது. நீ நோய்வாய்ப்படுவதற்கு இந்த ரசாயன உரமும் நஞ்சும் முக்கியமான காரணம் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த இயக்கம் பண்ணணும். அது அப்புறம் இயற்கை உரங்களை எப்படி தயாரிக்கிறது, யூடியூப்லலாம் வருது செய்தி. இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். எப்படி இயற்கை உரம் தயாரிக்கிறது, இல்லை இயற்கை உரத்தை எளிதாக விவசாயிகளுக்கு கிடைக்கிறது மாதிரியான ஏற்பாடு, இந்த மாதிரி பரவலாக்கப்பட்ட ஏற்பாடெல்லாம் இல்லைன்னா இந்த விவசாயத்துக்குள்ளே யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. எல்லாருக்கும் தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது. நான் இதை செஞ்சால் நான் மேலே வர முடியாது, செஞ்சால் லாபம் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதை முதல்ல களையப்படணும். அதற்கு இந்த இயக்கம் உதவியாக இருக்கணும். இயற்கை வேளாண் கருத்தரங்கம் நடத்தணும். ஒரு அவேர்னஸ் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு வரும். இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்காங்க, நாளைக்கு இன்னும் அதிக பேர் வரணுன்னா நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸோ அந்த வேலையையும் இந்த இயக்கம் பண்ணணும். இயற்கை வேளாண் பயிற்சி கொடுக்கணும். எப்படி விவசாயம் பண்ணுறது,
நானும் வந்து யூடியூப்லலாம் நிறைய பார்த்துட்டு விவசாயம் பண்ணலான்னு போனால் அங்கே போனால் நிறைய டவுட் வருது. அதெல்லாம் களைவதற்கு நிறைய இந்த வழிமுறைகளெல்லாம் பயிற்சிகளெல்லாம் கொடுக்கறதில் இந்த இயக்கம் உதவியாக இருக்கணும். இது போன்ற இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து செயல்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இந்த வளங்குன்றா வளர்ச்சியை நிச்சயமாக அடைய முடியும். நம்மாழ்வார் ஐயா அவர்களினுடைய கனவை நிச்சயமாக நனவாக்க முடியும். நாமும் இந்த உலகம் நீடூழி வாழ, அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு, அடுத்த இந்த எல்லா ஜீவராசிகளும் இங்கே வாழ்ந்து இந்த உலகம் இன்னும் கோடான கோடி காலங்கள் நீடூழி வாழ நாம் உதவியாக இருக்க வேண்டும். நம்முடைய கடமை அது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.